பிரைஸ் லார்ட். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறேன். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் தேவன் ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம மத்தியில் பேசுவாராக. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 13வது வசனம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். பார்த்தீங்களா, நான் உங்களோடு இருக்கிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். வானத்தின் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். அவர் அதிசயமிக்கவர், அவர் சிறந்தவர், வல்லவர், பராக்கிரம் உள்ளவர். அவரை போல ஞானி யாருமே இல்லை, அவரை போல சௌந்தரியவான்கள் யாருமே இல்லை, அவரை போல வல்லமை மிக்க தேவன் ஒருவரும் இல்லை. அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரே, நீர் உண்மையாக என் வாழ்க்கையில் இருக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு காலையில் நம்ம சிந்திச்சு பார்க்க போகிறோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தார்னா குறைவு இருக்காது, துன்பம் இருக்காது, கவலை இருக்காது, பிசாசின் பிடிகள் இருக்காது. வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும். இதுதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு அடையாளம். கடவுள் நம்ம வாழ்க்கையில் இல்லைனா தான் சில போராட்டங்கள்லாம் மேற்கொள்கிறோம். அந்த போராட்டத்தெல்லாம் நம்ம சிக்கி தவிக்கிறோம். போராட்டம் நம்மளை மேற்கொள்ளுது. இதனால தான். ஆனால் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் பிரியமான சகோதர சகோதரியே. இந்த வசனத்தில் முன்பாக பார்க்கிறோம், நான் உங்களோடு இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அதற்கு முன்பாக சில காரியங்களை அவர் என்ன பண்ணுறாரு? அவர் கூறுகிறார். என்ன காரியங்களை கூறுகிறார்? எதற்காக இந்த வசனத்தை அவர் கூறுகிறார்? எதற்காக இந்த காரியத்தை ஜனங்களுக்கு அவர் ஆகாயத்திற்கு மூலமாக தெரிவிக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், 6வது வசனத்திலையும் 9வது வசனத்திலையும் பார்க்கிறோம் 2 காரியங்களை. 6வது வசனம், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். 9வது வசனத்தில் பார்க்கிறோம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஜனங்களுடைய நிலைமைகளை குறித்து இந்த புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் 6வது வசனத்தில் பார்க்கிறோம், திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கி நம்முடைய பிரயாசங்களும், நாம் நிறைய பிரயாசங்கள் நம்ம எடுக்கலாம். நம்முடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, தொழிலில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ பிரயாசங்கள் நம்ம எடுக்கலாம், எத்தனையோ முயற்சிகள் நம்ம எடுக்கலாம். ஆனால் இன்னும் சில கேள்விகள் எழும்பலாம். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள் நான் செய்கிறேன், முயற்சிகள் செய்கிறேன், சில காரியங்கள் எதிர்பார்த்து அதிகம் வரும் என்று விளைக்கிறேன். 9வது வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். ஆனால் என் வாழ்க்கையில் கிடைக்கிறது கொஞ்சம்தான். என் வாழ்க்கையில் அந்த நிறைவை என்னால் பெற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் என் வாழ்க்கையில் கிடைக்கல. சில எம்டினஸ், ஆண்டவரே, ரொம்ப ட்ரையாக சில வேலையில் நான் ஃபீல் பண்ணுறேன் அவைக்குரிய வாழ்க்கையில். ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில வேலையில் ஆண்டவரே நான் எங்கேயோ ஏதோ ஒரு காரியத்தை நான் தவற விட்ட மாதிரி நான் யோசிக்கிறேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் அந்த எழுப்புதல் என்னால் பார்க்க முடியல, இன்னும் அந்த அற்புதத்தை என்னால் பார்க்க முடியல என்று சொல்லி கலங்குறீங்களா? தேவன் சொல்கிறார், 2 காரியங்களை அவர் கூறுகிறார். இது மாதிரி தவிக்கிற நபர்கிட்ட 5வது வசனத்திலும் 7வது வசனத்திலும், இப்பொழுது சேனைகளும் கர்த்தர் சொல்கிறார். இப்படி தவிக்கிற மனிதர்களை பார்த்து அவர் கூறுகிறார், உன் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 7வது வசனத்தில் பார்க்கிறோம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு இது மாதிரி கேள்விகள் நம்ம எழுப்பலாம். நீர் என்னோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களே, வாக்குத்தத்தம் கூறியிருக்கிறதே, நான் அதை விசுவாசிக்கிறேனே, கடவுள் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் நம்புறேனே. இருந்தாலும் என் வாழ்க்கையில் சில கேள்வி எழும்புது. கடவுள் என் வாழ்க்கையில் இருந்தால் இதெல்லாம் சம்பவிக்குமா? கடவுள் ஒருவர் இருக்கிறாரா இல்லையா? கேள்வி கேட்குறோம். அவர் இருந்திருந்தால் இந்த காரியம்லாம் அனுமதிச்சிருப்பாரா? அவர் இருந்திருந்தால் சில உயர்வுகள்லாம் தடையாக போயிருக்குமா? அவர் இருந்திருந்தால் இந்த காரியங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும்? நிறைவாக அவர் நடத்தியிருப்பார்ல. அவர் என்னை கைவிட்டுட்டாரா? இது மாதிரி தவிக்கிறீங்களா? இது மாதிரி கேள்வி உங்கள் மனதில் எழும்புகிறதா? தேவன் இந்த வார்த்தை கூறுகிறார், உன் வழியை நீ சிந்தித்துப்பார். சேனைகளின் கர்த்தர் கூறுகிறார், உன் வழியை சிந்தித்துப்பார். நம்ம வழியை சிந்தித்து பார்க்கும்போது தான் எந்தெந்த இடத்துல நம்ம பிழை செய்தோம், எந்தெந்த இடத்துலலாம் நாம் தவறு செய்தோம், எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுடைய பிரமாணங்களுக்கு மீறி நடந்தோம், எந்தெந்த இடத்துலலாம் அவருடைய வசனத்துக்கு மீறி நாம் நடந்தோம், அதற்கு எதிர்மறையாக நாம் நடந்தோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும்.
நம்ம என்ன பண்ணணும்? நிதானித்து அறிய வேண்டும். நம்மை நாமே நாம் நிதானித்து அறிய வேண்டும். நம்முடைய பாதையில் சில குறைவுகள் காணப்படுகிறதா, சில சோதனைகள் காணப்படுகிறதா, சில வீழ்ச்சிகள் காணப்படுகிறதா, சிந்தித்துப்பார். நீ சிந்தித்து பார்க்கும் போது தான் நீ எந்த பாதையில், எந்த வழியில் நீ தவறுன. அவருடைய பாதையில், அந்த சிலுவையின் பாதையில் நீ சென்று கொண்டிருக்கும் போது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நேராக, அந்த பரம கானானுக்கு நேராக அந்த ரட்சிப்பை பெற்று நீ சென்று கொண்டிருக்கும் போது எந்தெந்த இடத்துல உனக்கு டைவர்ஷன் வந்துச்சு, எந்தெந்த இடத்துல நீ எகிப்து திரும்பி பார்த்த என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் கண்டித்து உணர்த்தி உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நீ சிந்தித்துப்பார். நீ சிந்தித்து பார்க்கும் போது தான் நீ உன்னை நீயே ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். உங்களை நீங்கள் எந்தெந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அறிந்து அதை புரிந்து நான் திருத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முடியும். அப்படி நீங்கள் எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அப்போ தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். புலம்புகிறதுனால தேவன் என்ன பண்ண மாட்டார்? நம்மோடு இருக்க மாட்டார். எப்போ நம்ம புலம்புகிறத நிப்பாட்டி, எப்போ நம்ம குறை சொல்லுகிறத நிப்பாற்றி நம்மை நாமே சிந்தித்து நாம் எங்கே தவறு செய்தோம், அவர் பொய் உரையாத தேவன், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனவார மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கென்று அவர் நியமனத்தை நிச்சயமாக அவர் நிச்சயம் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களையும் என்னையும். 12வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அப்பொழுது என்ன பண்ணாங்க? பிரதான ஆசிரியரும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஜனங்கள் என்ன பண்ணாங்க? நீங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. கடவுள் சொல்லிட்டோன்னே ஆகாய் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். வசனத்துக்கு செவி கொடுக்கணும். போதருடைய வசனத்திற்கு, போதருடைய பிரசங்கத்திற்கு செவி கொடுக்கிற நபர்களாக இருக்க வேண்டும். அன்றைக்கி ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுத்தாங்க. யார் செவி கொடுக்குறாங்களோ தேவன் அவர்களோடு இருக்க விரும்புவார். யார் செய்திகளுக்கு, தேவனுடைய வசனங்களுக்கு கொடுக்கிற தாசர்களுக்கு செவி கொடுக்கிறார்களோ தேவன் அவர்களோடு இருக்க விரும்புவார். அன்று ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை நிர்விசாகமாக எண்ணவில்லை, அதற்கு கீழ்ப்படிந்த நாளில் இருந்த விளைவு 13வது வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் தூதாய் அனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன். நீ என்னைக்கு என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு உன்னை உன் வாழ்க்கையை சிந்திச்சு பார்த்து உன் வாழ்க்கையை நீ திருத்தி கொண்டு நீ எப்போ ரெக்டிஃபை பண்ணி, நீ எப்போ முழங்கால் படியிட்டு, எப்போ நீ ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே நீ வரையோ, எப்போ எனக்கு நீ பயந்த என்னுடைய வாக்கு தத்தங்களுக்கு, என்னுடைய வசனங்களுக்கு, என்னுடைய பிரமாணங்களுக்கு நீ எப்போ பயந்து நடக்கிறையோ அப்போ நான் உன்னோடு இருப்பேன். ஒரு வாக்கு தத்தம், ஒரு ஆசீர்வாதத்திற்கு பின்பாக இத்தனை மதனைகள் உள்ளது. இப்போ கர்த்தர் நம்மோடு இருப்பது கேட்குறக்கு ஆசையாக இருக்குது. என்னோடு இருக்கிறாரா? எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ அதிசயம் நம்ம சொல்லலாம். நம்மோடு அவர் நிரந்தரமாக இருக்க, நம்மோடு அவர் எப்பொழுதும் இருக்க நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்ணணும்? வசனத்துக்கு செவி கொடுக்கணும். இது வரைக்கும் நீங்கள் இந்த 6வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் இருக்கிறது போல நீங்கள் புலம்புகிற நபராக, உங்கள் பிரயாசங்களுக்கு ஏற்ற பலனை பெறாத நபர்களாக, உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலனை பெறாத நபர்களாக நீங்கள் இருந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு சேனையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறார். உன் வழிகளை சிந்தித்து பார். உன் வழிகளை நீ சிந்தித்து பார்க்கும் போது, உன் வழிகளை நீ சிந்தித்து பார்த்து தேவனுக்கு முன்பாக உன் வழியை நீ செவைப்படுத்தி, தேவனுக்கு முன்பாக உன் பாதையை செவைப்படுத்தி உடைய வசனத்துக்கு நீ எப்பொழுது கீழ்ப்படுகிறாயோ அப்பொழுது கர்த்தர் உன்னோடு இருக்க விரும்புவார். அப்பொழுது உன் வாழ்க்கை குறைவற்ற வாழ்க்கையாக, நிறைவான வாழ்க்கையாக அது மாறும். ஹல்லேலூயா. தேவன் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலையில் ஒப்பு கொடுங்க. தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெயிப்போமா? எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய தாசன், உம்முடைய ஜனங்களுக்கு நீர் அனுப்பின வார்த்தைகளை அவர் கூறினதை பார்க்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர். எப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் செய்தால் நீங்கள் எங்களோடு இருக்கிறீர் என்று சொல்லி அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்களும் சில வேளை எங்கள் பிரயாசங்களுக்கு ஏற்ற பலன் இல்லாமல் ஆண்டவரே அதிகமாக எதிர்பார்த்தும் சில வேளையில் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளாத நபர்களாக நாங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம்.
ஆண்டவரே, இதற்கெல்லாம் காரணம் எங்களோட வழிகளை நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும், எங்கள் பாதைகளை நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எப்போ நாங்கள் சிந்திச்சு பார்க்குறோமோ, என்னைக்கு நாங்கள் எங்கள் பாதைகளை சரி செய்து கொள்கிறோமோ, அப்பொழுது நீர் எங்களோடு இருப்பீர் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம். இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் பாதைகளை சவை பண்ணுங்க. அவங்க பாதைகள் இருக்கிற எல்லா கரடுமுரடான பாதைகளையும் நீர் சவைப்படுத்துங்கப்பா. அவர்கள் ஒரு நல்ல புரிதலுக்குள்ளாக வரணும் அப்பா. ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு வழிநடத்தல் அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் வழிநடத்தி செல்லுங்க. நீர் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், நீ தேற்றரவாளன், எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமெச்சுகளோடு எங்களுக்காக விண்ணப்பம் செய்கிற தேவன். ஆவியானவரே, நீர் வழிநடத்தி சொல்லுங்க. இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு விளைங்களை ஆசீர்வதிங்க. பாதைகளை செவைப்படுத்துங்க, ஆசீர்வாதத்தை தாங்க. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் அவர்களோடு இருந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும். இந்த நாளிலும் விசேஷமான நாட்களை கொண்டாடுகிற ஒரு உலகளை ஆசீர்வதிங்க. இன்று போல வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான நாட்களோடு கொண்டாட கிருபை செய்யுங்க. மீட்பராகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.